426 சங்க இலக்கியத்தில் பாலை திணை எவ்வாறு உருவாகிறது? ஏ. தனி நிலமாக பி. குறிஞ்சிஜ் முல்லை சி. முல்லை ஓமர்தம் டி. குறிஞ்சிஜ் நெய்தல் சரியான பதில் பி. குறிஞ்சிஜ் முல்லை. 427 அகத்திணைகளில் மைய கதாபாத்திரங்கள் யார்? ஏ. அரசர்கள் பி. வீரர்கள் சி. காதலன் காதலி டி. துறவிகள் சரியான பதில் சி. காதலன் காதலி. 428 சங்க இலக்கியத்தில் துறை என்பதன் பொருள் என்ன? ஏ. நிலம் பி. உணர்வு நிலை சி. பாடல் வகை டி. பொருள் சரியான பதில் பி. உணர்வு நிலை. 429 அகநானூறு எந்த தொகுப்பைச் சேர்ந்தது? ஏ. 10 பாட்டு பி. 8 தொகை சி. 11 கீழ்க்கணக்கு டி. காப்பியம் சரியான பதில் பி. 8 தொகை. 430 புறநானூறு எந்த தொகுப்பைச் சேர்ந்தது? ஏ. 10 பாட்டு பி. 8 தொகை சி. 11 கீழ்க்கணக்கு டி. ஐம்பெரும் காப்பியம் சரியான பதில் பி. 8 தொகை. 431 ஐங்குறுநூறு எந்த வகை இலக்கியம்? ஏ. அகபி. புரசி. நீதிநூல் டி. பக்தி சரியான பதில் ஏ. அக. 432 கலித்தொகை எந்த யாப்பில் எழுதப்பட்டுள்ளது? ஏ. வெண்பா பி. கலிப்பா சி. ஆசிரியப்பா டி. வஞ்சிப்பா சரியான பதில் பி. கலிப்பா. 433 பரிபாடல் எந்த திணையை அதிகமாக பாடுகிறது? ஏ. அகபி. புரசி. பக்தி டி. நீதி சரியான பதில் சி. பக்தி. 434 பரிபாடல் எந்த கடவுளை பற்றி பாடுகிறது? ஏ. சிவன் மற்றும் பி. விஷ்ணு மற்றும் சி. முருகன் டி. சிவன் மற்றும் விஷ்ணு சரியான பதில் டி. சிவன் மற்றும் விஷ்ணு. 435 சங்க இலக்கியத்தின் சிறப்பான அம்சம் எது? ஏ. சமய போதனை பி. இயற்கை வர்ணனை சி. அரசியல் விமர்சனம் டி. தத்துவ விளக்கம் சரியான பதில் பி. இயற்கை வர்ணனை.